வந்து செல்லில் நிறைய வீடியோ பார்க்குறேன். ஆனால் கண்ணில் கண்ணீர் வரல, ஆனால் ரத்தம் தான் வருது. இன்றைக்கி வந்து மக்களை எப்படி போட்டு வாட்டுறாங்கங்கிறது வந்து கண்ணீர். இது கண்ணீர் இல்லை, மக்களின் ரத்தம். ஒரு காமராஜர் வாரிசாக இருந்துக்கிட்டு என்னையால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் அவர் வந்து எனக்கு ஒரு பதவி வேண்டும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இத்தனை வீடியோ அவர் பார்க்காமே இருப்பார் செல்லில், அவர் செல்லில் வராமையே இருக்கும். எத்தனை அநியாயங்கள் நடக்குது. இன்றைக்கி வந்து நாட்டில் எத்தனையோ கோடி வருமானம் வருது. நான் பாருங்க சும்மாவே வீட்டு வரி கட்டுறேன், எனக்கு எந்த சலுகையும் இல்லை. ஆனால் வருஷமான வந்து வீட்டில் வந்து மிரட்டி வாங்கிக்கிறாங்க. இது வந்து கண்ணீர்னு சொல்லக்கூடாது, ரத்தம்னு சொல்ல. ஆனால் நான் வந்து வச்சுருக்கிறேன் போலி பத்திரம். எங்களுக்கு முன்னாடி இருக்குது ஐவேசி ரோட்டில் ஒரு பொம்பளை இருக்குது, அவளை வரி கட்டுறேன். ஆனால் அவள் பட்டுற அட்டுடியும் தாங்க முடியல. இப்போ செல்லை பார்த்தேன், போலீஸ்காரங்க படுத்துகிற பாடு எல்லாம் தெரியுது. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறேன், எல்லாமே தெரியுது, பார்க்குறாங்க. தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. நீங்கள் தான் வந்து நான் வந்து காமராஜர் முன்னேற்ற கழகத்துக்கு பதிவு பண்ண போகிறேன், விரைவில் பதிவு பண்ண போகிறேன். அனைத்து மக்களும் வந்து ஒன்று சேர்ந்து என்னை வந்து தமிழக சட்டசபைக்கு அனுப்புனீங்கன்னா அனைத்து ஊழல்களையும் வந்து இது பண்ண தயாராக இருக்கிறேன். இன்னும் வந்து காமராஜர் வந்து நீர்நிலை எல்லாம் வந்து காலி குடங்களை வச்சு போராடுறாங்க, அதையும் வந்து நான் சரி பண்ண தயாராக இருக்கிறேன். மக்களுக்கு ஒரு அத்தனையுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு முதலமைச்சருங்கிறவர் அவர் எதை பார்க்குறாரு? ஒன்றும் பார்க்குறதில்ல, ஆச்சரியம் பார்க்குறதில்ல. வேதனையாக இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்பாவி மக்களை நீ கேஸ் போட்டு உள்ளே தள்ளுற அப்படிங்கிற வந்து பெரும் பாதிப்புள்ள இருக்குது. காலையிலேருந்து நான் வண்டிக்கு போய் சலுப்பாக இருக்கிறேன், அதனால் இரவு பொதுவில் வீடியோ போடுறேன். ஆனால் மக்களை நினச்சா வேதனையாக இருக்குது, படு வேதனை. ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் என்னுடைய பிரச்சனை பார்க்குறது இதாக இருக்குங்கிறாங்க, மக்கள் பிரச்சனையை பார்க்க முடியாதுங்கிறாங்க. நான் தீர்த்து வைக்க ரெடியாக இருக்கிறேன். மக்கள் வந்து எனக்கு ஒத்துழைச்சி சட்டசபைக்கு மீண்டும் காமராஜரை நீங்கள் வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் பதிவு பண்ணுறேன். வணக்கம்.